வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய கனவாகவே இருக்குது. ஆனால் இது உண்மையாகவே வேர்த்தா? ஒரு வருஷமும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் போகிற இந்தியன்ஸோட நம்பர்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்படி வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறதுக்கு நிறைய நல்ல காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் சில வருஷங்கள் இருந்தால் நீங்கள் என்ன ரீசனுக்காக வெளிநாட்டுக்கு வந்தீங்களோ அந்த ரீசன்ஸ் உங்களுக்கு எதிராகவே திரும்புகிற மாதிரி சில பேருக்கு தோணும். இந்த வீடியோவில் அந்த நல்ல ரீசன்ஸ் பற்றியும் அது எப்படி பேக் ஃபயர் ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒர்க் கல்ச்சர். இந்த மாதிரி வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறவங்க முக்கியமாக சொல்கிற ஒரு ரீசன் அங்கே இருக்க ஒர்க் கல்ச்சர் தான். இந்தியாவில் கார்ப்பரேட் கம்பெனிஸில் கிடைக்காத ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒர்க் கல்ச்சர் எல்லாமே உங்களுக்கு அப்ராடில் வேலை செஞ்சால் கிடைக்கிறதுன்றது உண்மை தான். ஆனால் நீங்கள் உண்மையாகவே ஒர்க் லைஃப் பேலன்ஸை தான் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை கார்ப்பரேட் ஜாபே உங்களுக்கு பிடிக்கலையான்னு நீங்கள் முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணணும். ஏன்னா வேறு நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பிடிக்காத வேலையாகவே தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், சேலரி. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சால் இந்தியாவில் சம்பாதிக்கிறத விட பல மடங்கு சம்பாதிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இனிஷியலாக நீங்கள் நிறைய சம்பாதிக்கவும் முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேவ் பண்ணவும் முடியும். ஆனால் நீங்கள் அப்ராடில் நிறைய நாட்கள் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவும் அதிகமாகும். வெளிநாட்டில் பேச்சுலராக இருக்க செலவுக்கும் அதே வெளிநாட்டில் குடும்பத்தோடு இருக்கிற செலவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனாலேயே நிறைய பேர் ஃபேமிலியெல்லாம் இந்தியாவில் விட்டுட்டு வேலைக்காக அவங்க மட்டும் தனியாக அப்ராட் போகிறத பார்த்துருப்போம். யூஎஸில் இல்லை கனடாவில் சம்பாதிக்கிறத நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது தான் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே சம்பாதிக்கிறத அங்கேயே செலவு பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய சேவ் பண்ண முடியாது. தேர்ட் பாயிண்ட், லைஃப் ஸ்டைல். நிறைய மக்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் தான். வேறு நாட்டை சேர்ந்த மக்கள் கூட பழகலாம், ரொம்ப நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணப்பட்ட ரோட்ஸை என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்ல ரீசன்ஸ் தான். ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் நிறைய வருஷங்கள் இருக்கும்போது இதுவும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலைக்காக ஒரு சிட்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நாட்டோட சிட்டிசனாக இல்லாதனால அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுனால கிடைக்கிற எந்த நல்ல விஷயங்களும் நமக்கு அங்கே கிடைக்காது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்ன தான் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தாலும் நீங்கள் அங்கே இருக்க ரேட்ஸை கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு அது இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸை விட எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு புரியும். இந்த மாதிரி அப்ராடுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய நல்ல காரணங்களும் இருக்குது, அதே ரீசன்ஸ் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு உண்மையாகவே அப்ராட் போக விருப்பம் இருக்கா, இல்லை காசுக்காக தான் போகிறீங்களான்னு யோசிங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காசுக்காக போனீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி நாட் வர்த் இட். இந்த டாபிக் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.